வணக்கம் ஆன்மீக நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஸ்ரீ சங்கர நாராயணர் திருக்கோவில் சாலிகிராமம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா தேவராஜ் நகரில் இருக்குது. ஸோ இந்த சங்கர நாராயணர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணும் அண்ட் பக்திமயமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கல்ல. ஆமாங்க, ஏன்னா ஹரி ஆகிய நாராயணரை கும்பிட்றவங்களும் இருப்பீங்க, சங்கர் ஆகிய சிவனை கும்பிட்றவங்களும் இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஆனால் இந்த கோயில் பேரை சொன்ன உடனே இந்த கோயில் இங்கேயா, அது அந்த ஊரில் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆமாம், திருநெல்வேலியில் இருக்கிற சங்கரன் கோயில் அப்படிங்கிற ஊரில் தான் சங்கர நாராயணர் திருக்கோவில் அமைஞ்சு இருக்குது. அண்ட் அந்த கோவிலோட விசேஷம் சிறப்பு இதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை. சரி, அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறத வாங்க டெம்பிள்குள்ளே போயிட்டு பார்ப்போம். முதல்ல இந்த சங்கர நாராயணர் அப்படிங்கிற கடவுள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்கர் அப்படிங்கிறது சிவனை குறிக்கும், நாராயணர் அப்படிங்கிறது நம்மோட திருமாலை குறிக்கும். அதாவது சைவ வைணவ கடவுள்கள் 2 பேர் இணைந்து திருவுருவா மக்களுக்கு காட்சி தர ஒரு சிறப்பு தான் இது. சரி, இந்த சங்கர நாராயணர் அப்படிங்கிறவர் எப்படி உருவானார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கதை இருக்கும்ல. ஆமாங்க, ரொம்ப சிறப்பான கதை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கதை இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். சங்கர நாராயணர் அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குங்கிறத நான் சொன்னேன்ல. ஆமாங்க, இந்த கடவுளோட அவதாரம் எடுத்ததுக்கு ஒரு கதை இருக்குது. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு, கோவிலுக்கு முதல் முறையாக வரவங்க கூட நம்ம சொல்லி தெரிய வேணாம், ஒரு ஆர்ட்டாக ஒரு டிராயிங்காகவே வரைஞ்சி வச்சு அதை அருமையாக காமிச்சிருக்காங்க. அதாவது சங்கன் நம்ம சிவபெருமான் மேலேயும், பதமன் பார்த்திங்கன்னா நாராயணர் மேலேயும் ரொம்பவே பக்தி கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. 2 பேருக்குமே அவங்க கடவுள் தான் பெரியவர் அப்படிங்கிற எண்ணமும் இருந்திருக்கு. சரி, அந்த எண்ணம் இருந்து அவங்க கும்பிட்டா பரவாயில்ல, நடுவில் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையால் என்னோட சிவபெருமான் தான் பெரியவர் அப்படின்னு இவரும், திருமால் தான் பெரியவர் அப்படின்னு அவரும் நல்லா சண்டை போடவே ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இந்த சண்டைக்கு யாராலையுமே பதிலும் சொல்ல முடியல. அண்ட் இவங்க 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக கைலாயத்துக்கே கிளம்பிட்டாங்க. நேராக கைலாயத்துக்கு போன சங்கனும் பதமனும் பார்வதி தேவியை பார்த்து சிவன் பெரியவரா சொல்லுங்க, இல்லை விஷ்ணு பெரியவரா சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட வாதிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கேட்கறதுக்கான அர்த்தம், இவங்க கேட்குற கேள்விக்கான பதில் பார்வதி தேவிக்கு தெரியும். அதாவது ஹரியும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிறதும், சைவமும் வைணவமும் ஒன்று தான் அப்படிங்கிறதும் பார்வதி தேவிக்கு தெரியும். அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், ஹரியும் சிவனும் ஒன்று, அதை அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு. ஆனால் இது அப்படியே பார்வதி தேவி சொன்னால் இவங்க என்ன கேட்குற நிலைமையிலையா இருக்காங்க. அதனால பார்வதி தேவிக்கே ஒரே குழப்பம். அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் கிட்ட போகிறாங்க. சிவபெருமான் கிட்ட வந்த பார்வதி தேவி பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டைக்கு எனக்கு பதில் தெரியும், ஆனால் சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்களா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறது, நீங்களாவது ஏதாவது செய்யுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிவபெருமான், சரி நான் சொல்கிற மாதிரி நான் அகத்தியர் கொடுத்த மலையில் புன்னை மரத்தோப்பில் நீ என்னை நினச்சி தவம் புரி. ஸோ நான் அங்கே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஹரியும் சிவனும் ஒன்றுங்கிற உணர்த்துற விதமாக நான் காட்சி அளிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ பார்வதி தேவியும் சிவபெருமான் சொன்னதை கேட்டு தவம் புரிய ஸ்டார்ட் பண்ண கிளம்பிட்டாங்க. தவம் செய்யறதுக்காக பார்வதியே பூலோகம் கிளம்புனதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைன்னு பார்வதி கிட்ட போய் தேவர்களும் தேவ கன்னிகைகளும் பார்வதியோட சேர்ந்து அந்த புன்னை மர காட்டுக்கு போயிடுறாங்க. அப்படித்தான் அங்கே தேவர்கள் புன்னை விருட்சங்களாகவும் தேவ கன்னியர்கள் பசுக்களாகவும் மாறி அவங்க கூடவே இருக்காங்க. பார்வதி தேவியும் சிவபெருமான் சொன்னதை கேட்டு கடுமையான தவம் இருக்காங்க. சிவபெருமான் பார்வதி கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆடி மாதம் பௌர்ணமி திருநாளில் உத்திரம் நட்சத்திரத்தில் நானும் நாராயணரும் இணைஞ்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சங்கர நாராயணராக இந்த உலகத்துக்கு அருள்பாலிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அப்போ இந்த உலகமே புரிஞ்சுக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். அவங்க தவத்தோட பலன் ஒரு ஆடி மாதம் பௌர்ணமி திருநாள் உத்திரம் நட்சத்திரத்தில் ஹரியும் சிவனும் இணைஞ்சு சங்கர நாராயணரா
நாராயணரா காட்சியளிச்சாங்க. அவங்க காட்சியளிச்ச அந்த இடம்தான் பூலோக கைலாயம் அப்படின்னு கொண்டாடப்படுது. அங்க இருக்கிற பார்வதி தேவிக்கு கோமதி அன்னை அப்படிங்கிற பெயரும் ஆவுடை அம்மன் அப்படிங்கிற பெயரும் வச்சு கொண்டாடுறாங்க. அண்ட் கடுமையான தவம் இருந்தாங்கல்ல பார்வதி தேவி, அவங்க கிட்ட உன்னோட தவத்தின் பலனா உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டார். பார்வதி தேவியும் சிவபெருமானா உங்களோட பழைய தோற்றத்துல காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்வதி தேவி சொன்னதை கேட்டு சிவபெருமானும் தன்னோட பழைய நிலைக்கு திரும்புறாரு. சங்கர நாராயணரா சிவனும் ஹரியும் சேர்ந்து தோற்றமளித்த அந்த திருநாள் இருக்குல்ல, அந்த நாளை இதுவரைக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா ஆடி தபசு அப்படிங்கிற பேரில் ஒரு விழாவாக இன்னி வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சங்கர நாராயணர் தோற்றத்தில் இருக்கிற இன்னொரு தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர பாசம். அதாவது அர்த்தநாரீஸ்வரரை எடுத்துக்கிட்டோம்னா சிவபெருமான் தன்னோட இடது பக்கத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த சங்கர நாராயணர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இடது புறத்தில் தான் நாராயணர் அமைஞ்சிருப்பார். அதாவது சிவன் தனக்கு கொடுத்த பாகத்தை தனது சகோதரரான நாராயணருக்கு பார்வதி தேவி விட்டு கொடுத்தது தான் சிறந்த சகோதர பாசம். அது மட்டும் இல்லைங்க, இது எவ்வளோ பெரிய இறை செயல் பாருங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டு தான் அடுத்த பிரகாரங்களுக்கு போவோம். ஸோ மகா கணபதியை கும்பிட்டுலாம். எந்த கோவிலை எடுத்தாலும் கொடிமரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது வானத்தில் இருக்கிற இறை கதிர்களை அப்சர்வ் பண்ணி நம்ம மக்களுக்கு அருள் பாடிக்கிறது தான் இதோட சிறப்பு அம்சம். இங்கே தங்க கொடிமரம் அமைஞ்சிருக்கு. அடுத்து ஆஞ்சநேயர், அடுத்து ஐயப்பன், அடுத்து தட்சிணாமூர்த்தி அவரோட பிரகாரம். லக்ஷ்மி நரசிம்மரை ஆல்ரெடி நம்ம அங்கே கும்பிட்டாச்சு இல்லை, இவர் லக்ஷ்மி நாராயணர். இங்கே பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரர். இங்க வள்ளி தேவனையோட இணைஞ்சு இருக்கிற அழகு முருகன். சங்கர நாராயணரின் வலது பக்கம் சிவன், இடது பக்கம் திருமால். சங்கர நாராயணரின் வலது பக்கம் சங்கரன், இடது பக்கம் நாராயணன். வலது பக்கம் சிவனாக சிவப்பு வண்ணம், இடது பக்கம் நாராயணராக ஷாமல வண்ணம். வலது பக்கம் கங்கை, சந்திரன், ஜடாமுடி, அக்னி. இடது பக்கம் நவமணி கிரீடம், மாணிக்க மகுடம். வலப்பக்கம் காதில் தாடங்கம், கையில் மழு, மார்பில் ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோல். இடது பக்க காதில் மாணிக்க குண்டலம், கையில் சங்கு, மார்பில் துளசி மணி மாலை, இடுப்பில் பீதாம்பரம். வலது பக்கம் சங்கன் குடைப்பிடிக்க, இடது பக்கம் பதுமன் குடைப்பிடிக்க, தெய்வீக கோலத்தில் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணரா காட்சி தராங்க. சிவன் அபிஷேக பிரியர், நாராயணர் அலங்கார பிரியர். அதனால அந்த திருவுருவத்துக்கு கீழேயே சங்கரலிங்கமா உருவெடுத்து அபிஷேகங்களை ஏத்துக்கிட்டு மக்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. திருநெல்வேலியில இருக்கிற சங்கரன் கோவிலுக்கு இணையாக சென்னை சாலிகிராமத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த சங்கர நாராயணர் திருக்கோவில். அண்ட் இது வடசங்கரன் கோவில் அப்படின்னு எல்லாராலையும் பெருமையாக கொண்டாடப்படுது. அண்ட் சங்கர நாராயணர் திருக்கோவில் அப்படிங்கிறதுனால சிவனுக்கு உண்டான சகல பூஜைகளும் இங்கே உண்டு, நாராயணருக்கு உண்டான சகல பூஜைகளும் இங்கே உண்டு. வைகுண்ட ஏகாதசி வழிபாடும் உண்டு, சிவராத்திரி வழிபாடும் உண்டு. வில்வ மாலையும் சாத்தப்படுது, துளசி மாலையும் சாத்தப்படுது. பிரசாதமா விபூதியும் தரப்படுது, துளசியும் தரப்படுது. ஆடி தபசு உற்சவம் 10 நாள் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1983 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கும் மேலான ஒரு பழமை வாய்ந்த கோயில் இது.
नीलाय नीलकंठाय नित्याय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்களா? தெய்வீகமாக எல்லா சிறப்பு அம்சங்களோட ஒரு கோயில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சுல்ல. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வாங்க, மனசார வேண்டுங்க. ஹரியும் சிவனும் சேர்ந்து உங்களுக்கு எல்லா சௌபாகியங்களையும் அருளையும் கொடுப்பாங்க.